ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது y ஈக்குவல் டு sin x அந்த ஈக்குவேஷனுக்கு டயக்ராம் வரைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ y ஈக்குவல் டு sin x இந்த கர்வ் வரைய போகிறோம், இந்த டயக்ராமு. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் ட்ரா பண்ணிட்டேன், ஆரிஜின் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு டயக்ராம் வரைய போகிறோம். இதுக்கு y is equal to sin xக்கு டயக்ராம் வரைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த ஒட்டுமொத்த சாப்டரோட கான்செப்ட் வந்துட்டு இந்த டயக்ராம்லேயே உட்காந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் டயக்ராமை நல்லா கவனிங்க. y ஈக்குவல் டு sin x கர்வ் வந்து எப்படி வரும்னு வரைஞ்சிருப்பீங்க. எப்படி வரும்? இந்த ஆரிஜினில் ஆரம்பிக்குதுங்க பாருங்கள். ஆரிஜினில் ஆரம்பிச்சுட்டு பை, 2π, 3π இப்படி போயிட்டே இருக்கு. இதுதான் y ஈக்குவல் டு sin xோட கர்வ். ஸோ இந்த கர்வ் இங்கேருந்து ஆரம்பிச்சுது, இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடாதா? மேலே ஒரே சமமாக போகுது, கீழே ஒரே சமமாக போகுது. ஸோ இதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நியாயப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு 0 போடலாம். இப்போ நம்ம எக்ஸுக்கு 0 போட்டேன் அப்படின்னா இங்கே 0, அப்போ y என்ன வரும்? ஈக்குவல் டு 0. அப்போ sin 0 டிகிரி y is 0. ஓகே, அப்போ 0,0 இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இது பாயிண்ட் வந்து 0,0 இந்த பிளேனில் இங்கே உட்காந்துருக்கு. ஸோ முன்னாடி ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ஒரு யூனிட் சர்க்கிளில் இதில் என்ன பாயிண்ட்டு, 1,0 -1,0 இந்த சைடு, இது 0,1, இது 0,-1. இது 0 டிகிரியில் இருக்கும், இது 90 டிகிரி, அதை π/2 போட்டிருக்கு. இது வந்து 180 டிகிரி, 270 டிகிரி, 3π/2. திரும்ப 360 டிகிரி. அடுத்த ஒரு சர்க்கிள் முடிஞ்சிடும்ல, வந்தோடனே இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே ஒரு சர்க்கிள் முடியும், 2π. ஓகேங்களா? இப்போது முதல்ல காஸ், ரெண்டாவது இருக்கிறது சைனு. ஃபஸ்ட்டு காஸ் அப்படின்னா இப்போது sin 0வா, sin 0 டிகிரி என்ன வரும்? 0. sin 0 டிகிரி 0. அப்போ வந்துட்டு என்ன ஆகும்? 0 டிகிரியில் sin 0 டிகிரியில் 0 வேல்யூ. அப்போ வந்து y ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணுற இடத்த அப்போ இப்படி தான் போகும் கர்வ். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது. 0 டிகிரியில் ஆரம்பித்து π, 2π, 3π. ஸோ கட் பண்ணுற இடத்துல நான் இப்போ நியாயப்படுத்த போகிறேன். என்ன பண்ணலாம்? y is equal to sin x. முதல்ல x equal to π. இப்போது π வேல்யூ x, இது காசு, ரெண்டாவது இருக்கிறது 0. sin π எவ்வளோ? 0. அப்போது yயில் எவ்வளோ? 0. இதான பாயிண்ட்டு, இதான் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி -π எடுக்கலாம். ஸோ -πனா நமக்கு தெரியும்ல, எங்கே வரும்? இங்கேருந்து இப்படி வந்தால் +π 180 வரைக்கும், இப்படி கீழே வந்தால் -π. அப்போ -πனா அப்போ இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ sin of -π அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம்? sin of -π, அப்போது எக்ஸுக்கு வந்துட்டு -π போட்டிங்க அப்படின்னா, எக்ஸுக்கு -π போட்டிங்கன்னா y ஈக்குவல் டு 0. ஓகேவா? sin of -π போட்டிங்கன்னா 0. ஓகேவா? ஸோ இருக்கிற பொசிஷனை வச்சு தான் வந்துட்டு 1,0, 0,π, 0,2π, ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போது கட்டிங் பாயிண்ட்டை நியாயப்படுத்தியாச்சு. ஸோ ஏன் சார் இந்த ரெண்டோட மிட் பாயிண்ட் எப்படி சார் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடணும்ல. அப்போ π/2. அப்போது π + 2π 3π/2 இந்த மிட் பாயிண்ட். புரியுதுங்களா? மிட் பாயிண்ட் வரும்ல இதில். ஸோ அதுதான் சொல்லிகிட்ருக்கேன்.
இங்கே மிட் பாயிண்ட் வரும். இங்கே பாருங்கள், இங்கே மிட் பாயிண்ட், இங்கே மிட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் π/2 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி மிட் பாயிண்ட்டை பண்ணுறது. ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சைன் எக்ஸுக்கு இந்த எக்ஸுன்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் வந்து டொமைனை பண்ணும். ஓகேங்களா? டொமைன் மீன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு டொமைன் மீன்ஸ் என்ன நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருப்பேன். ஓகேங்களா? நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டொமைன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரதுக்காக இது. டொமைன் வந்து ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஹரிசாண்டலாக இருக்கிறது டொமைன். இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஹரிசாண்டலாக இருக்க டொமைன். கரெக்டுங்களா? நான் இந்த டயக்ராம் போட்டிருக்கேன்ல, இந்த டயக்ராமில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க எதுலேருந்து எது வரைக்கும், இது -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் மைனஸ் சைனில் -∞ போயிட்டே இருக்கும். அப்போ டொமைன் இருந்து -∞ to +∞ வரைக்கும். இல்லைனா ரியல் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ரியல் நம்பர்ஸ்னால் இந்த நம்பர்ஸ் வந்துட்டு லிமிட்டட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு டொமைன் பார்த்துட்டிங்க. அடுத்தது ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குது, கர்வ் எவ்வளோ தூரம் கட் ஆகுது. வேர்ட்டிக்கலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கட் ஆகவே இல்லை பாருங்கள். -1 to 1 வரைக்கும் தான் டச் ஆகுது. இந்த நேராக தான், இதுக்கு நேராக தான். ஸோ ஒய் ஆக்சிஸ்லேருந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, -1லேருந்து +1 வரைக்கும் இருக்குது. கரெக்டுங்களா? -1 இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா? இன்க்ளூட் ஆகுது. அப்போ வந்துட்டு ஓப்பன் இன்டர்வலில் போட்டாச்சு. இப்போ டொமைன் அப்படின்னா ஒரு டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் எந்த இன்டர்வல்லேருந்து எந்த இன்டர்வல் இருக்குது கர்வ் வந்துட்டு உட்காந்துட்ருக்கு, அது -∞ to +∞, இல்லைனா ரியல் நம்பர்ஸ் எழுதலாம். இது டொமைன். ரேஞ்ச் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் வெர்டிக்கலாக வந்துட்டு அந்த கர்வ் இது வரைக்கும் கட் ஆகுது, இது வரைக்கும் அந்த கர்வ் வந்துட்டு இது ஆகுது. கர்வ் எது வரைக்கும் இருக்குது, +1லேருந்து -1க்கு. ஸோ அதுதான் பிரின்சிபல் டொமைன். இப்போது நான் இங்கே சொன்னேன்ல, இந்த வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே y = sin xன்ற ஃபங்க்ஷனில் எக்ஸுன்றது எதை குறிக்குது, டொமைனை குறிக்குது. இந்த ஒட்டுமொத்த sin x எதை குறிக்குது, ரேஞ்சை குறிக்குது. அப்போது cos 2x + 3 அப்படின்னா காஸ்க்கு அப்புறம் 2x + 3ன்றது வந்துட்டு டொமைனை குறிக்கும். cos of 2x + 3ன்றது வந்து ரேஞ்சு குறிக்கும். அதை வச்சு நீங்கள் y கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இது ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் எழுதலை, வாயிலே சொல்லியிருக்கேன். இப்போது உங்களுக்கு பிரின்சிபல் டொமைன். இப்போ பிரின்சிபல் டொமைன் எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே, பிரின்சிபல் டொமைன் எப்படி பண்ணுவீங்க? ஸோ பிரின்சிபல் டொமைன்ன்றது வந்துட்டு இப்போ வாங்க டொமைன் கூட கம்பேர் பண்ணிக்கலாமா? டொமைன் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். டொமைன்னா என்னது, எக்ஸில் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ், அதுதான் டொமைன் சொல்லிட்டு ரியல் நம்பர் நம்ம பார்த்துக்கோங்க. பிரின்சிபல் டொமைன் அப்படின்னா என்னென்னா, இதோட எதுக்கு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன், பைஜெக்டிவ், அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு செட் லாங்குவேஜஸில் பார்த்துருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நிறைய டெஃபினேஷன் வளன்னு கொடுத்துருப்பாங்க 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஓகேவா? இப்போது ஹரிசாண்டல் டெஸ்ட் எடுப்போம். இதில் அதெல்லாம் விட்டுருவோம். ஹரிசாண்டல் டெஸ்ட் எதுக்கு, பிரின்சிபல் டொமைன் கண்டுபிடிக்க ஹரிசாண்டல் டெஸ்ட்டு. ஸோ வெரி வெரி கேர்ஃபுல்லி இதிலிருந்து இது வரைக்கும் எடுக்கிறோம். இங்கே லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், ஒய் ஆக்சிஸ்க்கு பக்கத்தில் இதிலேருந்து இது வரைக்கும். இந்த ரொம்ப ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து எடுக்கிறேன். ஸோ இதிலேருந்து எடுக்கிறேன். இதிலேருந்து இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக பின் வந்துட்டு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த ப்ளூவில் பார்த்துருக்க பாருங்கள், இந்த பாயிண்ட் போட்டு எடுத்துருக்கேன்.
ஒரு ஹரிசாண்டல் இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இதை போட்டிருக்கேன் பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் இந்த கண்டிஷன் 1-to-1 ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான். ஒரு ஹரிசாண்டல் லைன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா? இதை வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை தான் இந்த கர்வ் தானே சைன் கர்வ், இந்த கர்வ் ஒரு தடவை தானே டச் ஆகுது, ஒரு இடத்துல தானே கட் ஆகுது. அப்போ இது 1-to-1 ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைடு. சப்போஸ் இந்த லைன்லேருந்து ஏன் மேம் இது வரைக்கும் எழுதக்கூடாது, நம்ம இது வரைக்கும் எடுக்கக்கூடாது அப்படின்னா, இந்த ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா 2 இடத்துல கட் ஆகும் கர்வில். கரெக்டாக இது வரைக்கும் எடுக்கிறீங்க, இல்லை இது வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹரிசாண்டல் வரும்போது 2 இடத்துல கட் ஆகும், இங்கே கட் ஆகும். ஸோ அப்போ ஒரு இடத்துல தான் கட் ஆகணும், ஒரே ஒரு இடத்துல தான் கட் ஆகணும். அப்போ இங்கே இந்த லைனுக்குள்ளே பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் இந்த கர்வில் எங்கே கட் பண்ணாலும் அது ஒரு இடத்துல தான் டச் ஆகும். ஓகேங்களா? இங்கே டச் ஆகுது, இங்கே இது கொஞ்சம் மேலே போட்டிங்கன்னா இங்கே டச் ஆகுது. இது 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் ஏன் எடுக்கல அப்படின்னா, ஸோ 2 இடத்துல டச் ஆகும். ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஓகேங்களா? அப்போது -π/2லேருந்து +π/2 நான் எடுத்த ஃபங்க்ஷன் 1-to-1, அதான் பிரின்சிபல் டொமைன். இதிலேருந்து இது வரைக்கும் 1-to-1 ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், டச் பண்ணணும்னு எழுதியிருக்கேன். சப்செட் ஆஃப் த டொமைன் சொல்லுவாங்க. பிரின்சிபல் டொமைன்னா என்னது? சப்செட் ஆஃப் த டொமைன். ஓகே, டொமைனுக்குள்ளே இருக்கக்கூடியது, அதாவது இந்த வேல்யூக்குள்ளே இருக்குதுன்னா π/2 -π/2 வருது, அதுதான் சப்செட் ஆஃப் த டொமைன். ஓகே, ஃபஸ்ட்டு அதே மாதிரி பிரின்சிபல் டொமைனில் இந்த ஹரிசாண்டல் லைன் எங்கே இருக்கணும் அப்படின்னா, இந்த வெர்டிக்கலாக நீங்கள் இருக்கிற லைனில் எங்கே இருக்கணும் கர்வ் அப்படின்னா 0க்கு நியர்பையாக இருக்கணும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறது. ஹரிசாண்டல் டெஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஹரிசாண்டல் டெஸ்ட்னால் இதுதான், ஒரே ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனில் கட் பண்ணணும். ஒரிஜினல் ரேஞ்ச் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷன் ஆரிஜின் 0க்கு பக்கத்தில் இருக்கணும். ஆரிஜின் 0க்கு பக்கத்தில் இருக்கணும், நியர்பையாக இருக்கணும். இந்த இன்டர்வெல் எங்கே இருக்கணும்? -π/2லேருந்து +π/2 இருந்தால் ஹரிசாண்டல் டெஸ்ட்டும் சாட்டிஸ்ஃபைடு, 0வும் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ 1-to-1 ஃபங்க்ஷனும் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ரேஞ்சை அந்த பிரின்சிபல் டொமைன் நாட் அஃபெக்ட் பாதிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்வெல்குள்ளே இருக்கிற ரேஞ்சில் இதுலேருந்து இதானே ஒரிஜினல் ரேஞ்சு, இதுலேருந்து இது வரைக்கும் தானே ரேஞ்சு, ஒரிஜினல் ரேஞ்சு. இங்கேருந்து இது எதாவது பாதிச்சிருக்கா, இந்த கர்வ் கட் ஆகிருக்கா, இங்கேருந்து இது இருக்க எதாவது கட் பண்ணியிருக்கா, கர்வை பாதிக்கக்கூடாது. ஸோ நாட் அஃபெக்டடு. ஸோ பிரின்சிபல் டொமைன் இஸ் த சப்செட் ஆஃப் த டொமைன். இதுக்குள்ளே இருக்கும், 0க்கு நியர்பையாக இருக்கும் பிரின்சிபல் டொமைன்ன்றது. ஹரிசாண்டல் டெஸ்ட்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். எந்த பக்கம் இருந்தாலும் 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கும். இதுதான் ஹரிசாண்டல் டெஸ்ட்டு. ஒரிஜினல் டொமைனை ஒரிஜினல் ரேஞ்சை அது என்ன பண்ணக்கூடாது? அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது, இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்வ் சைன் கர்வ் நல்லா புரிஞ்சிருக்கும். சைன் கர்வில் என்ன பண்ணுறோம்? டொமைன் எப்படி ட்ரா பண்ணணும். டொமைன் அப்படின்றது சைன் கர்வில் ஹரிசாண்டல் ஆக்சிஸில் எதுலேருந்து எது வரைக்கும் கர்வ் வரைகிறோன்றது தான் இருக்குது. ரேஞ்ச் அப்படின்றது வேர்ட்டிக்கல். ரேஞ்ச்னாலே ஒய் ஆக்சிஸு. வேர்ட்டிக்கலில் நீங்கள் அந்த கர்வ் எதுலேருந்து எது வரைக்கும் கர்வ் கட் ஆகுது அப்படின்னு பார்த்து -1 to பிரின்சிபல் டொமைன் அப்படின்றது இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். 0க்கு நியர்பையாக இருக்கணும் பிரின்சிபல் டொமைன். 0க்கு இந்த கர்வ் நியர்பையாக பக்கத்தில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வேர்ட்டிக்கலாக நீங்கள் இந்த பிரின்சிபல் டொமைனை கட் பண்ணிங்கன்னா -π/2 வரும். ஹரிசாண்டல் டெஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். 1-to-1 ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அதான் ஹரிசாண்டல் டெஸ்ட்டு. ஒரிஜினல் ரேஞ்சு ஒரிஜினல் ரேஞ்சுனா இது -1. இதான ரேஞ்சு ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது ரேஞ்சு, இது டொமைன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது. ஒரிஜினல் ரேஞ்சு என்ன பண்ணக்கூடாது? அஃபெக்ட் பண்ணக்கூடாது இந்த கர்வ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஒய் = sin x கர்வ். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமைனோட ஃபார்முலா என்னது? -∞ to +∞. ஒய் = sin x-க்கு. ஓகே, -∞ to +∞. இது ஃபார்முலா. ரேஞ்ச் என்னது? -1 to +1. சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, -1 to +1. பிரின்சிபல் டொமைன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதில் இது இருக்கும். அப்போ சைன் ஆக்சிஸ் ஒய் = sin x-னா என்னது? இந்த கர்வ் மட்டும் எடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த பீரியட். ஓகேவா?
ஸோ இதை நல்லா தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம அடுத்த மேப் பார்க்கலாம் அப்படின்னா ஓகேங்களா, புரியும் உங்களுக்கு, கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூ மேம்.